உலகில் நாம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ வழிமுறைகள். உலகில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்வது என்பது ஒரு கலை. இதனை உளவியல் ரீதியாகவும் நடைமுறை வாழ்வியல் ரீதியாகவும் அணுகினால் மிக எளிதாக அடைய முடியும். இதோ உங்களுக்கான சில முக்கியமான வழிகாட்டுதல்கள். 1. அக அமைதி. அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உங்களுக்குள்ளிருந்து தொடங்க வேண்டும். நன்றி அறிதல். உங்களிடம் இல்லாதவற்றை எண்ணி வருந்துவதை விட உங்களிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்காகவும் தினமும் நன்றி சொல்லுங்கள். இது உங்கள் மூளையை நேர்மறையாக சிந்திக்க தூண்டும். மன்னிப்பு. மற்றவர்கள் செய்த தவறுகளை மனதிலேயே சுமந்து கொண்டிருப்பது உங்களுக்குத்தான் பாரம். அவர்களை மன்னிப்பதன் மூலம் உங்கள் மனதை நீங்கள் விடுவிக்கிறீர்கள். தற்காலம். கடந்த கால கவலைகளிலும் எதிர்கால பயத்திலும் வாழாமல் இந்த நிமிடம் உங்கள் கையில் இருப்பதை உணர்ந்து வாழுங்கள். 2. ஆரோக்கியமான உறவுகள். மனிதன் ஒரு சமூக விலங்கு. சுற்றி இருப்பவர்களுடன் நல்லுறவு இருப்பது மகிழ்ச்சிக்கு அடிப்படை. அன்பு செலுத்துங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துவது மனதிற்கு பெரிய நிறைவை தரும். ஒப்பிடுவதை தவிர்க்கவும். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் சந்தோஷத்தை திருடும் மிக பெரிய எதிரி. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பாதை உண்டு என்பதை உணருங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். அமைதி முக்கியம் என்று கருதும் இடத்தில் சில நேரங்களில் விட்டு கொடுப்பது அல்லது மௌனமாக இருப்பது நல்லது. 3. எளிமையான வாழ்க்கை முறை. வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அமைதி கிடைக்கும். பொருளாசை குறைத்தல். பொருட்கள் மகிழ்ச்சியை தரும், ஆனால் அது தற்காலிகமானது. அனுபவங்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். சமூக ஊடக கட்டுப்பாடு. மற்றவர்களின் திரையிடப்பட்ட வாழ்க்கையை பார்த்து உங்கள் நிஜ வாழ்க்கையை தாழ்வாக எண்ணாதீர்கள். அவ்வப்போது டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து விலகி இருங்கள். 4. உடல் மற்றும் மன ஆரோக்கியம். உடல் நன்றாக இருந்தால்தான் மனம் ஒத்துழைக்கும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி. தினமும் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிப்பது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்கும். உடல் உழைப்பு. நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது சுரக்கும் எண்டோர்பின் ஹார்மோன்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். போதுமான தூக்கம். ஒரு மனிதனின் மன அமைதிக்கு 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிக அவசியம். 5. ஒரு நோக்கம் கொண்ட வாழ்க்கை. ஏதோ வாழ்கிறோம் என்று இல்லாமல் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்திற்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உதவி செய்தல். கைமாறு கருதாமல் ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி உங்களுக்கு பேரானந்தத்தை தரும். கற்றல். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் மனதை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும். ஒரு குட்டி சூஸ்திரம் சொல்கிறேன், கேளுங்கள். மாற்றக்கூடியவற்றை மாற்ற முயற்சி செய்யுங்கள். மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். இவை இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளும் அறிவை பெறுங்கள். உலகில் நாம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ கடவுள் என்ன சொல்கிறார் என்று இப்போது பார்ப்போமா? கடவுளின் பார்வையில் மகிழ்ச்சி என்பது வெளி சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, அது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு நிலை. பரிசுத்த விவிலியத்தின் அடிப்படையில் கடவுள் ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழச் சொல்லும் 5 முக்கிய வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம். 1. கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்தல், அதாவது பாரம் இல்லாத வாழ்வு. மனித அமைதியை கெடுக்கும் முதல் எதிரி கவலை. நாளை என்ன நடக்கும் என்ற பயம் வரும்போது கடவுள் இதையே சொல்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொள்கிறார். 1 பேதுரு 5:7. நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை ஒரு ஜெபமாக மாற்றி கடவுளிடம் கொடுத்து விடுங்கள். கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற எண்ணமே உங்களுக்கு பெரிய அமைதியை தரும். 2. மன்னிப்பும் மன தூய்மையும், அதாவது சுமையற்ற இதயம். மற்றவர்கள் செய்த தீமைகளை மனதில் வைப்பது எரியும் நெருப்பை மடியில் கட்டிக்கொள்வதற்கு சமம். ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். கொலோசையர் 3:13.
உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் போது நீங்கள் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள். கசப்பு இல்லாத இதயத்தில் மட்டுமே கடவுளின் சந்தோஷம் குடிகொள்ளும். 3. போதுமென்ற மனமும் நன்றியும், அதாவது நிறைவான வாழ்வு. உலக பொருட்களின் பின்னால் ஓடுவது ஒருபோதும் திருப்தியை தராது. ஆனால் இருப்பதை எண்ணி நன்றி கூறுவது அமைதியை தரும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இதுவே கிறிஸ்து இயேசுவின் வழியாக கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கும் விருப்பம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. தினமும் காலையில் எழுந்தவுடன் கடவுள் உங்களுக்கு கொடுத்த 3 நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். அது உங்கள் பார்வையை மாற்றும். 4. பிறருக்கு அன்பு செய்தல், அதாவது பயனுள்ள வாழ்வு. சுயநலமாக வாழ்வதில் மகிழ்ச்சி இல்லை. மற்றவர்களுக்கு உதவும் போது கிடைக்கும் திருப்தியே தெய்வீகமானது. பெறுவதை விட கொடுப்பதிலேயே மகிழ்ச்சி அதிகம். திருத்தூதர் பணிகள் 20:35. பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு சிறு உதவி செய்யுங்கள். ஒருவருடைய கண்ணீரை துடைக்கும் போது கடவுள் உங்கள் முகத்தில் புன்னகையை தருவார். 5. இறைவனின் வார்த்தையில் நிலைத்திருத்தல், அதாவது நிலைத்த அமைதி. ஆழமான வேர் கொண்ட மரம் புயலுக்கு அஞ்சாது. அதுபோல கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கையுள்ள மனிதன் சோதனையிலும் அமைதியாக இருப்பான். ஆண்டவரே, உம் திருச்சட்டத்தில் அன்பு கொண்டவருக்கு மிகுந்த அமைதி உண்டு. அவர்களை இடரச் செய்வது எதுவும் இல்லை. திருப்பாடல் 119:165. கடவுள் நமக்கு தரும் வாக்குறுதி. அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம். யோவான் 14:27. சுருக்கமாக சொல்வோமே ஆனால், அனைவரையும் நேசியுங்கள், எல்லாவற்றையும் மன்னியுங்கள், எப்போதும் நன்றி சொல்லுங்கள், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த 4 தூண்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உலகம் தரும் தற்காலிக மகிழ்ச்சியை விட மேலான நிலையான இறை அமைதியை நீங்கள் பெறுவீர்கள். நாம் நம்முடைய வாழ்வில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தல் வேண்டும். சந்தோஷத்தின் முதல் படி இறைவனுடனான சரியான உறவு. இயேசு கற்பித்த முதன்மையான கட்டளை இதுவே. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. மத்தேயு 22:37. ஜெபம் செய்வதன் மூலம் தினமும் இறைவனுடன் பேசுவது மன அழுத்தத்தை குறைத்து ஒருவித பாதுகாப்பான உணர்வை தரும். ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்ற நம்பிக்கை எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கி அமைதி தரும். பிறரை நேசிக்கவும் மற்றும் மன்னிக்கவும் பழக வேண்டும். மனதில் பகையை வைத்துக் கொண்டு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. கத்தோலிக்க விவிலியம் மன்னிப்பை ஒரு கடமையாகவே வலியுறுத்துகிறது. மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். லூக்கா 6:37. மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பது உங்கள் மன பாரத்தை இறக்கி வைப்பதாகும். உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:39. பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சி நிலையானது. இயேசு வழங்கிய மழைப்பொழிவு மகிழ்ச்சிக்கான நேரடி வரைபடம். இதில் அமைதிக்கான சில முக்கிய வழிகளை இப்போது பார்ப்போம். உள்ளத்தில் எளியோர். பொருள் செல்வத்தின் மீது அதிக பற்று கொள்ளாமல் இருப்பவர்கள் பேறு பெற்றோர். கனி உடையோர். மென்மையான குணம் கொண்டவர்கள் உலகில் அமைதியை காண்பார்கள். அமைதி ஏற்படுத்துவோர். இவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். கவலைகளை களைந்து நம்பிக்கையுடன் வாழ்தல். இன்றைய உலகில் பதற்றமே மகிழ்ச்சியை பறிக்கிறது. இதற்கு விவிலியம் தரும் தீர்வு: நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலை நாளைக்கு உண்டு. இறைவனிடம் ஒப்படைத்தல். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொள்கிறார். 1 பேதுரு 5:7. இறுதியாக தூய ஆவியின் கனிகளை பெறுதல். ஒரு கத்தோலிக்க விசுவாசி தூய ஆவியின் வழி நடத்துதலில் வாழும்போது இயல்பாகவே அவன் வாழ்வில் 9 குணங்கள் வெளிப்படும். கலாத்தியர் 5:22-23. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை,
பரிவு, நன்னயம், நம்பிக்கை, அடக்கம் மற்றும் புலனடக்கம் இவை இருக்கும் இடத்தில் குழப்பத்திற்கு இடம் இருக்காது. இறுதியாக மகிழ்ச்சியான வாழ்விற்கான எளிய நடைமுறை படிகளை சற்று அலசுவோம். 1. நன்றி அறிதல். ஒவ்வொரு நாளும் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுங்கள். 2. திருப்பலி மற்றும் அருள் சாதனங்கள். நற்கருணை மற்றும் ஒப்புரவு அருள் சாதனங்கள் ஆன்மாவிற்கு பலத்தையும் மன அமைதியையும் தரும். 3. எளிமை. உள்ளதை கொண்டு நிறைவடைவதே பெரிய செல்வம். உண்மையான அமைதி உலக பொருட்களில் இல்லை, அது கிறிஸ்துவுடனான பயணத்தில் மட்டுமே உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இந்த பதிவு உங்கள் மனதை லேசாக மாற்றி இருக்கிறதா? ஆம் என்றால் உங்களுடைய பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள். கவலையை விடுவது எப்படி என்ற அடுத்த தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.